இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். கர்த்தருடைய ஊழியக்காரன ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்திற்கு கருணை காட்டினார். சோதோம் குமராவை கர்த்தர் அழிக்க நினைத்தார். லோத்தையும் அவன் மனைவியையும் 2 குமார்த்திகளையும் பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு அழைத்து கொண்டு போக 2 தூதர்களை அனுப்பி லோத்தை அவசரப்படுத்தினார்கள். ஆனால் லோத்து தாமதித்து கொண்டு இருந்தார். அப்பொழுது 2 தூதர்கள் அவர்களுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு போய்விட்டு, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார்கள். ஆனால் லோத்து, உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு கிருபை செய்தீர். ஆனால் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. என் பிராணன் பிழைக்க சின்ன ஊரான சோவாருக்கு செல்கிறேன் என்றான். லோத்துக்கு கடவுளிடம் அனுக்கிரகம் கிடைத்தது. அதனால் லோத்து சோவாருக்குள் வரும்போது சோதோம் குமார அழிவை கண்டான். அந்த இடத்தில் லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆனாள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, கடவுளின் சித்தத்தின்படி நடக்காமல் நம்முடைய ஆலோசனை கர்த்தருக்கு தெரிவித்து அவரிடமிருந்து அனுக்கிரகம் பெற்று நடக்கும்போது நம்முடைய பாதை தவறான வழியில் சென்று அழிந்துவிட காரணமாக இருக்கும். சில நேரங்களில் சில சோதனைகளை நாம் ஏற்க வேண்டியிருக்கும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு சோத்திரம். உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தின்படி ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நாங்கள் சுய புத்தியின் மேல் வாழ்ந்து விடக்கூடாது. உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்ய வேண்டும். அப்போது மகிமையாக வாழ்வோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு சோத்திரம். ஆமென்.